வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது, நிறைய பெண்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு இல்லையா, அதை சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு 3 வீட்டு குறிப்புகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முறையற்ற மாதவிலக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படிங்கிறது சாதாரணமாக பீரியட்ஸ் 25 நாள்லேருந்து 35 நாளைக்குள்ளே வரணும். 25 நாளைக்கு முன்னாடி வருது அல்லது 35 நாள் கடந்து போயிடுது, 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் வருது, 6 மாதத்துக்கு ஒரு தான் வருது, இது எல்லாமே நம்ம இர்ரெகுலர் பீரியட்ஸில் தான் கொண்டு வரோம். இந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரதுக்கான காரணங்கள் என்ன? நமக்கு இப்போது தைராய்டு பிரச்சனை இருக்குது, ரொம்ப கூடுதலாக இருக்குது அல்லது குறைவாக இருக்குது, ஹைப்போதைராய்டாக இருந்தாலும் சரி, ஹைப்பர் தைராய்டாக இருந்தாலும் சரி. இன்றைக்கி பெண்கள் சந்திக்கக்கூடிய PCOS சார்ந்த சினைப்பை நீர்க்கட்டி பிரச்சனையாக இருக்கலாம். அடுத்து கார்டிசால், அட்ரினல் ஹார்மோன்ஸ், இதுவுமே மன அழுத்தம் சார்ந்த ஹார்மோன்கள் தான், இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அடுத்து போதுமான அளவு நீங்கள் ஊட்டச்சத்துள்ள உணவுகள் எடுத்துக்கிறது இல்லை, சக்தி குறைபாடு இருக்குது, போதுமான அளவுக்கு அயன் இல்லை, போதுமான அளவுக்கு தேவையான நுண்ணுயிர் சத்துக்கள் இருக்கிற மாதிரி மெக்னீஷியம், ஜிங்க், இந்த மாதிரி சத்து இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் சேர்க்கறது இல்லை, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் சம்மந்தமான உணவுகள் நீங்கள் சேர்க்கறது இல்லை, விட்டமின் D சம்மந்தமான உணவுகள் நீங்கள் சேர்க்கறது இல்லை. இதெல்லாம் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில காலகட்டங்களில் கருப்பையினுடைய குறைபாடுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒன்று பிறவி குறைபாடாக இருக்கலாம், அல்லது கருப்பையில் ஏற்படக்கூடிய தொற்றுக்கிருமிகள் காரணமாகவும் இருக்கலாம். ஸோ கருப்பை கோளாறுகளும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே இன்னைக்கு காலகட்டத்தில் இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரதுக்கான சான்சஸாக சொல்லப்படுது. பட் இது எல்லாத்துலேயுமே அடிப்படையான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? ஹார்மோன் பிரச்சனை தானே. அப்போது ஹார்மோன்களை சீர்படுத்தினோம் அப்படின்னு சொன்னால் மந்த்லி பீரியட் சைக்கிளை நம்ம ரெகுலரைஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த குறிப்பு 3மே பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 5 days நீங்கள் பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பீரியட்ஸ் வரல, ரொம்ப நாள் பீரியட்ஸ் வராதவங்க பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் பீரியட்ஸ் ரெஸ்யூம் ஆயிடுச்சுன்னா ஓகே, வரல அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் மருத்துவரோட உதவியை நாட வேண்டியதாக இருக்கும். ஸோ முதல் குறிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செம்பருத்தி பூ, அது ஒரு 5 இதழ்கள் சேர்த்துக்கலாம். இல்லை டாக்டர் எனக்கு பூவாக கிடைக்கல அப்படிங்கும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம்னா பொடியாக சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அது கூட 2 ஏலக்காய், கூட 2 கிராம்பு, அந்த மொக்கு மாதிரி இருக்கு இல்லையா, அதை கிள்ளிட்டு 2 கிராம்பு சேர்த்துக்கணும். ஸோ 2 ஏலக்காய், 2 கிராம்பு, செம்பருத்தி பூ, ஒற்றை அடுக்கு செம்பருத்தி பூவினுடைய 5 இதழ்கள். குறிப்பாக நம்ம சேர்த்த வேண்டிய கலர் பார்த்திங்கன்னா ரெட் கலர். ஸோ சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒற்றை அடுக்கினுடைய செம்பருத்தி பூவினுடைய இதழ்கள் 5 இதழ்கள் சேர்த்துக்கிறோம். 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துறோம். இது எல்லாத்தையுமே சேர்த்து 2 டம்ளர் தண்ணி விட்டு 1/2 டம்ளராக கொதிக்க வச்சு, சுண்ட வச்சு, வடிகட்டி, அது கூட பனங்கருப்பட்டி சேர்த்து தொடர்ச்சியாக காலை வெறும் வயிற்றில் எடுத்துகிட்டே வரலாம். செம்பருத்தி பூ கருப்பை உள்ள என்ன செத்தைகள் இருந்தாலும் அதை கிளியர் பண்ணக்கூடிய தன்மை உடையதாக இருக்குது. வெள்ளைப்படுதல் மாதிரியான பிரச்சனையும் குறைக்கக்கூடியதாக இருக்குது. ஹார்மோன் சார்ந்த பிரச்சனையும் குறைக்கக்கூடியதாக இருக்குது. கிராம்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கருப்பையில் நோய் தொற்று கிருமிகளையும் சரி பண்ணும், பீரியட்ஸ் வரத்துக்கும் சப்போர்ட் பண்ணும். ஏலக்காய் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணி கொடுக்கும். ஸோ கார்டிசால் சார்ந்த பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து பனங்கருப்பட்டியும் சேர்க்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம், கால்சியம், அயன் எல்லாமே சேர்த்து நமக்கு பீரியட்ஸ் வரத்துக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மிளகு கஷாயமும் பீரியட்ஸ் வரத்துக்கு சப்போர்ட் பண்ணும். ஏன்னா அதுக்கு உஷ்ணகாரி அப்படிங்கிற பேர் இருக்கு. ஸோ உடல் உஷ்ணத்தை அதிகப்படுத்தி ஏதோ ஒரு காரணத்தினால ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் ட்ராப் அவுட் ஆகி பீரியட்ஸ் வராமல் இருக்கும் பட்சத்தில் ஒரு 5லேருந்து 10 மிளகு எடுத்து எதையுமே பொடிக்கவே கூடாது, அதை தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 2 கப் தண்ணி விட்டு அதை கொதிக்க வச்சு 1/2 கப்பாக சுண்ட வச்சு கொஞ்சமாக பனங்கருப்பட்டை சேர்த்து காலையில் வெறும் வயிற்றில் எடுக்கலாம். ஒரு 5 மிளகு கூட எடுத்துக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு அல்சர் வந்துடும் அப்படின்னு பயம் இருக்கக்கூடியவங்க 5 மிளகு சேர்த்து 2 டம்ளர் தண்ணி விட்டு
1/2 கப்பா சுண்ட வச்சு வடிகட்டி குடிச்சுக்கலாம். அது கூட கருப்பட்டியும் சேர்த்து எடுத்துக்கலாம். இதை நீங்க தொடர்ச்சியா காலையில எம்டி ஸ்டொமக்ல எடுத்துட்டே வாங்க. ஏன்னா கருப்பட்டி சேர்க்கும் பொழுது கண்டிப்பா வயிறு அலறல் அப்படிங்கிறது இருக்காது. ரொம்ப நாள் எடுக்கக்கூடாது. கண்டிப்பா 3லிருந்து 5 நாட்கள் தான். அதுல உங்க பீரியட்ஸ் ரெஸ்யூம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் நல்லதுதான். அடுத்து 3வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கருஞ்சீரகம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடியதான் இல்லைங்களா? இன்னைக்கு நிறைய பேரோட வீட்டில் தெரியுது கருஞ்சீரகம் ஒரு அருமையான மருந்து. சர்க்கரை நோயிலிருந்து, இரத்த கொழுப்புல இருந்து, பெண்களுக்கு வரக்கூடிய அனைத்து நோய்களுக்குமே கருஞ்சீரகம் ஒரு அருமையான மருந்து. அதுக்கு ஒரு ஈஸ்ட்ரோஜன் ப்ராப்பர்ட்டியும் மைல்டா இருக்கக்கூடியதாகத்தான் இருக்கு. ஸோ கருஞ்சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு எடுத்து அது கூட கருப்பட்டி ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து அரைச்சு ஒரு உருண்டை மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்க காலையில வெறும் வயிற்றுல தொடர்ச்சியா 5 நாளைக்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுக்க முடியல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம்னா கருப்பட்டி ஒரு 50 கிராம் வாங்கி அதை நல்லா பொடிச்சிட்டு பாகு மாதிரி காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதுல ஒரு 50 கிராம் அளவு கருஞ்சீரகத்தை பொடி பண்ணி அதோட சேர்த்து ஒரு லேகிய பதமா நீங்க அடுப்புல வச்சு கிண்டி எடுத்து வச்சுக்கலாம். அதுல 1 ஸ்பூன் வீதம் தொடர்ச்சியா 5 டேஸ் காலைல எம்டி ஸ்டொமக்ல எடுத்துக்கோங்க. அதுக்கு மேல எடுக்க வேண்டாம். அந்த டைம் பீரியட் எடுத்துக்கோங்க. இதுல கருஞ்சீரகமும் ஹார்மோன்களை சீர்படுத்தக்கூடிய ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடியதாக இருக்கு. கருப்பட்டியுமே நுண்ணுயிர் சத்துக்கள் அடங்கியதாக இருக்கு. ஸோ இந்த 3 குறிப்புகள்ல முதல் 5 நாட்கள் மட்டும் பீரியட்ஸ் வரல அப்படிங்கிறவங்க 3 to 5 டேஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அது படிப்படியா உங்களுடைய மந்த்லி சைக்கிள் டைம்ல நீங்க எடுத்துட்டு வரும்பொழுது ரெகுலர் பீரியட்ஸ் கொண்டு வரதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். ஆனா ரெகுலர் பீரியட்ஸுங்கிறது உங்களுடைய உடல் எடையை பொறுத்தும், உங்களுடைய ஹார்மோன்களை பொறுத்தும், உங்களுடைய உணவு முறையை பொறுத்தும், நீங்க ப்ராப்பரா எக்ஸசைஸ் பண்றீங்களா அப்படிங்கிறத பொறுத்தும், சரியா தூங்குறீங்களா அப்படிங்கிறத பொறுத்தும், உங்களுடைய ஒவ்வொரு சுழற்சியும் அதை நம்ம சொல்றோம் இல்லைங்களா, மூளையிலிருந்து உங்க கருப்பைக்கு போகக்கூடிய சுழற்சி நல்லா இருக்கணும். பிட்யூட்டரி, அட்ரினோ, தைரோ, ஒவேரியன் ஆக்சிஸ்னு சொல்றோம். ஸோ இது எல்லாமே ஒழுங்காக இருக்கக்கூடியதாக மாற்றி அமைச்சுக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஆனால் ரொம்ப நாளாக வரல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆயிருக்கு, இதுக்கு முன்னாடியெல்லாம் எனக்கு ரெகுலர் சைக்கிள்ஸ் தான் அப்படிங்கிறவங்க இந்த குறிப்புகளை பயன்படுத்தி உங்கள் பீரியட்ஸை நீங்கள் ரெகுலரைஸ் பண்ணிக்க முடியும். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.